ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெஹோபோத் எழுப்புதல் நற்செய்தி நேரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாயிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அவர் திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். நான் குறைவோடு இருக்கிறேன், நல்ல ஒரு ஆகாரம் புசிக்க முடியாதபடி பலவிதமான பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, சரியான வருமானம் இல்லை என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு கவலையோடு ஏதோ ஒரு துக்கத்தோடு இருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, உங்களை அறிந்திருக்கிற தேவன், உங்களை விசாரிக்கிற தேவன் உங்களுக்கான ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார். ஆம், எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவர் மீது என் தேவன் நினைவாயிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறது நிமித்தமாக தான் அவர் இன்றைய நாளிலே உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை கொடுக்க அவர் ஆசையாயிருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இன்றைக்கும் வேத புத்தகத்திலிருந்து ஒரு அருமையான ஜனக்கூட்டத்தை குறித்து இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்களே வேத புஸ்தகத்தை. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 42ஆம் வேத வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த வேத வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆம், யார் எல்லாரும்? கிட்டத்தட்ட இந்த இடத்திலே இருக்கிற, அதாவது கூறப்பட்டிருக்கிறது புருஷர்கள் மாத்திரம் 5000 பேராய் இருந்தார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி என்றால் பெண்கள், சிறு பிள்ளைகள் என்று சொல்லி அநேக ஜனக்கூட்டம் இருந்திருப்பார்கள். கிட்டத்தட்ட 20,000த்திற்கும் மேலான ஜனங்கள் இருந்திருக்க கூடும். அந்த ஜனங்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பொதுவாக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வெகு ஜனங்கள் இருந்தார்கள் என்றால் அந்த இடத்திலே ஒரு போஜனம் அல்லது ஆகாரம் பரிமாறப்படுகிறது என்றாலே நாம் யாரிடத்திலாவது நன்றா இருந்ததா, உங்களுக்கு திருப்தியா இருந்ததா என்று சொல்லி கேட்டோம் என்றால் ஏதோ ஒரு குறையை அவர்கள் சொல்வார்கள் அல்லவா? இது சரியில்லை, அது சரியில்லை, அல்லது எனக்கு முழுமையான ஆகாரம் கிடைக்கப்படவில்லை, இவைகள் எல்லாம் காலியாகி விட்டது என்று சொல்லி ஏதோ ஒரு சிறிய குறை இருக்கும் அல்லது ஒரு பெருங்குறையாக இருக்கும். அதை இவர்கள் எல்லாம் சரி செய்திருக்கலாமே என்று சொல்லி கூட நாம் நினைத்திருப்போம். ஆம், ஆனால் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இங்க பார்க்கும்போது பெரும் ஜனக்கூட்டமாய் இருக்கிறது. இருக்கிற இடமும் பார்த்தோம் என்றால் வனாந்திரமான ஒரு இடமாய் இருக்கிறது. ஆனால் வேத வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களாம். திருப்தி அடைந்தது மாத்திரமல்லாதபடி மீதியானவைகளையும் ஆகாரத்தையும் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு திருப்தியை யார் கொடுத்தது? இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய ஆகாரத்தில் கூட ஒருவேளை கூட சாப்பிடக்கூடிய ஆகாரம் எனக்கு ஒரு திருப்தியுள்ள ஒரு ஆகாரமாக இருக்கவில்லை. ஒரு மன திருப்தியோடு, மனதிலே ஒரு விதமான ஒரு சஞ்சலத்தோடு தான் நான் காணப்பட்டு இருக்கிறேன். எந்த விதத்திலும் மன திருப்தியாய் நான் ஆகாரம் புசிக்க முடியாதபடி இருக்கிறேன். பிள்ளைகளை குறித்து, என்னுடைய வருமானத்தை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, வியாபாரத்தை குறித்து, அல்லது எனக்குள்ளாக இருக்கிற சரீர பலகீனம் இன்னும் ஒவ்வொரு நாளும் என்னை திருப்தி அற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தான் கடந்து சென்று கொண்டிருக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் பார்க்கும்போது இந்த வேத வசனத்திலே சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களாம். சிறு ஜனக்கூட்டம் இல்ல, பெருஞ்சனக்கூட்டம். அவ்வளவு பெரிய கூட்டத்திற்கே என் இயேசு திருப்தியான ஆகாரத்தை கொடுக்க முடியும் என்றால், நீங்கள் அறிந்திருக்கிற இயேசு, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு, உங்களை அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய குறைவை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையினாலே தான் இன்றைக்கு அவர் கூறுகிறார், நான் உன்னை திருப்தி படுத்துகிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி. அப்படி என்றால் இந்த இடத்திலே இந்த ஜனங்கள் செய்த காரியத்தை நான் உங்களோடு
கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். வேத வசனத்திலே, அதாவது இந்த அதிகாரத்திலே, இந்த மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்தையும் 33ஆம் வசனத்தையும் நாம் இன்றைய நாளிலே தியானிக்க இருக்கிறோம். இப்பொழுதும் அந்த வேத வசனங்களை நாம் பார்ப்போமா? அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலுமிருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். எனக்கன்பான தேவஜனமே, இப்பொழுது இருக்கிற இடமோ வனாந்திர இடமாய் இருக்கிறது. இந்த வனாந்திரமான இடத்திற்கு இயேசு இன்னொரு இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு வருவதற்காக அவர் படவில் ஏறி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அது ஒரு ஏரியோ அல்லது ஒரு குளமோ குட்டையோ ஏதோ ஒரு தண்ணீர் நிறைந்த பகுதியா இருக்கிறது. அந்த தண்ணீர் நிறைந்த பகுதியாகிய அந்த இடத்தில் இருந்து படவில் ஏறி இயேசு இப்பொழுது வனாந்திரமான இடத்திற்கு அவர் வந்து விட்டார். இதை அறிந்த அங்கு சுற்றி இருக்கிற பட்டணத்தாரில் இருக்கிற அநேக ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த ஜனங்கள் தான் இப்பொழுது வனாந்திரமான இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் இப்பொழுதும் அந்த வார்த்தையை குறித்து தியானித்தோம் அல்லவா? இவர்கள் செய்த காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பார்த்தார்கள், இயேசு படவில் ஏறி சென்று கொண்டிருக்கிறார். அவரிடத்திற்கு நான் போகும்போது என்னுடைய வாழ்க்கை திருப்தி ஆகும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இயேசுவோடு கூட பின்பாக அவர்கள் கடந்து சென்றார்கள். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த ஜனங்கள் செய்த முதல் காரியம் என்னவென்றால், இயேசு அங்கே செல்கிறார் என்று சொல்லி அறிந்த ஜனங்களாய் இருந்தார்கள். அல்லது ஒரு இடத்திற்கு அவர் போகிறார் என்று சொல்லி அறிந்த ஜனங்களாய் இருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கூட இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? இயேசு என்றாலே அவர் இரட்சகர், அவர் ஆசீர்வதிக்க கூடியவர் என்று சொல்லி அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? அதே போலதான் இந்த ஜனங்களும் இயேசுவினிடத்திலே போனால் எனக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை உண்டு, திருப்தியான ஆசீர்வாதம் இருக்கிறது, என்னுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் என்று சொல்லி அறிந்த ஜனங்களா இருந்தார்கள். இரண்டாவதாக, இந்த ஜனங்கள் இயேசுவை அறிந்தது மாத்திரம் அல்லாதபடி இயேசுவினிடத்திலே போகும்படியான முயற்சியை செய்த ஜனங்களா இருந்தார்கள். என்ன முயற்சி செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், இந்த 33ஆம் வேத வசனத்திலே கூறப்பட்டு இருக்கிறது, இயேசு படவில் ஏறி அந்த இடத்திற்கு போகிறார் என்று சொல்லி அறிந்த உடனே இந்த ஜனங்கள் கால்நடையாய் சென்றார்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசுவோ படவில் ஏறி அந்த தண்ணீர் நிறைந்த அந்த பகுதியிலே அவர் படவிலே சென்று கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்கள் கால்நடையாய் அவரிடத்திலே சென்றார்களாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜனங்கள் நினைத்திருக்கலாம், இருந்தது ஒரு படவாக இருக்கலாம், சரி அந்த படகு போய் இயேசுவை அங்கே கரை சேர்த்து விட்டு திரும்பவும் அந்த படகு வரட்டும், அந்த படகு வருகிற வரைக்கும் நாங்கள் காத்திருக்கலாம், அதன் பிறகு மறுபடியும் அந்த படவிலே ஏறி போய்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஜனங்கள் நினைக்கவில்லை. இயேசு அங்கு போகிறாரே, அவருக்கு முன்பாக நாம் போவோம் என்று சொல்லி நாம் ஏன் காலதாமதம் செய்ய வேண்டும், நாம் ஏன் அமைதியா இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனங்கள், நான் நினைக்கிறேன், ஏரியின் வழியாக அல்லது அந்த குளமோ குட்டையின் வழியாக செல்ல வழி இல்லை என்றாலும் சுற்றி அவர்கள் பாதை மாறி எப்படியாவது நான் இயேசுவை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கால்நடையாய் நடந்தே சென்றார்களாம். சுற்றி அந்த ஜனங்கள் பார்க்கும்போது வெகு திரளான ஜனங்கள் இருந்தார்கள். சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள், கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாம், அல்லது பலவீனமான சரீரத்தோடு கூட இருந்திருக்க கூடும் அந்த ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் கால்நடையாய் நடந்து சென்றார்களாம். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? இயேசுவை காண, இயேசுவினிடத்திலே செல்வதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, இவர்கள் கால்நடையாய் சென்றது மாத்திரம் அல்லாதபடி, ஏதோ நடந்து செல்கிறோம் என்று சொல்லி மாத்திரம் இல்லாதபடி
கால்நடையாய் நடந்து ஓடி சென்றார்களாம். எவ்வளவு தீவிரமாய் சென்றார்கள் என்று சொல்லி நீங்கள் இந்த இடத்திலே பார்க்கலாம். ஓடினார்களாம். இயேசுவினிடத்தில் போவதற்கு ஓடினது மாத்திரம் அல்லாதபடி அவருக்கு முன்பாகவே அங்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த 33ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்களாம். இயேசு படவில் சென்று கொண்டிருக்கிறார். படவில் சென்று கொண்டிருக்கிற அந்த இயேசுவுக்கு முன்பாகவே நடந்து ஓடி இயேசு போவதற்கு முன்பாகவே ஓடி சென்று விட்டார்களாம். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய முயற்சி எப்படி இருக்கிறது? தீவிரமா இருக்கிறதா? ஆலய ஆராதனை தானே என்று சொல்லி ஆராதனைக்கு எப்படி போகிறீர்கள்? இப்பொழுதுதான் 1ஆம் மணி அடித்திருக்கிறது, அல்லது இப்பொழுதுதான் போதகர் அவர்கள் மைக் டெஸ்டிங் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுதுதானே ஆயத்த ஜெபத்தை செய்திருக்கிறார்கள், நாம் பொறுமையாய் போகலாம் என்று சொல்லி இருக்கிறீர்களா? அங்கே காத்திருக்கிற இயேசுவுக்கு முன்பாகவே, ஆலய ஆராதனைக்கு முன்பாகவே நீங்கள் கடந்து சென்று இயேசுவுக்கு முன்பாக நீங்கள் காத்திருக்கிறீர்களா? சற்று யோசித்து பாருங்கள். இவர்கள் அப்படியாக இருந்த ஜனங்களா இருந்ததின் நிமித்தமாக தான் அவர்களுடைய முடிவு பார்க்கும்போது எல்லாரும் திருப்தி அடைந்தார்களாம். எனக்கு அன்பான தேவஜனமே, இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கிறது, இவ்வளவு பெரிய பணத்தொகை இருக்கிறது, இவ்வளவு பெரிய காரியம் இருக்கிறது, இயேசுவால் கைகூடி வர முடியுமா என்று சொல்லி நினைக்கிறீர்களா? என் இயேசுவால் எத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் அவர் போஷிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பிரயாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி சற்று இந்த ஜனங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்களை பார்த்தோம் என்றால் அவர்கள் திருப்தி அடைந்தது போல உங்களுடைய வாழ்வை திருப்தி அடைய செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு ஒரு முயற்சி செய்வீர்களா? இயேசுவை தேடுவதிலே சற்று நீங்கள் சோர்வடைந்து போயிருக்கிறீர்களா? ஆலய ஆராதனை ஆகட்டும், வேத புத்தகத்தை வாசிக்கிறதில் ஆகட்டும், அல்லது ஜெபத்திலே நீங்கள் பங்கெடுப்பதில் ஆகட்டும், எல்லாவற்றிற்கும் முன்பாக ஓடி தீவிரமாய் செயல்பட்டு எவ்வளவு கஷ்டமாய் இருந்தாலும் ஒரு இடத்திலிருந்து, அதாவது ஒரு ஏரியை தாண்டி செல்வது என்றால், நடந்து செல்வது என்றால் எவ்வளவு கால்கள் வலித்திருக்கும், எவ்வளவு பிரயாணங்கள் கஷ்டமாயிருக்கும். ஆனாலும் இந்த ஜனங்கள் எவ்வளவு தீவிரமாய் முயற்சி செய்தார்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை என் இயேசு கிறிஸ்து திருப்தியுள்ள வாழ்க்கையாக அவர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த ஜனங்கள் திருப்தி அடைந்தது போல ஆண்டவரே, இப்பொழுதும் தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய தேவ பிள்ளைகளாகிய இவர்கள், இத்தனை பெரிய குறைவோடு நான் இருக்கிறேனே, என் தேவை எப்படி சந்திக்கப்படும் என்று சொல்லி, எனக்கும் நான் புசிக்கிற ஆகாரமும் திருப்தியற்ற ஆகாரமாய் இருக்கிறதே என்று சொல்லி மனவேதனையோடு, மன கஷ்டத்தோடு, மன போராட்டத்தோடு இருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தினாலே திருப்திப்படுத்துகிற கர்த்தராகிய நீ இப்பொழுது இவர்களை திருப்தியாக்குங்க ஏசப்பா. உம்மை தேடுவதிலே, உம்மை வாஞ்சிப்பதிலே, உம்மை அறிந்து கொள்வதிலே, உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பதிலே ஆண்டவரே அப்பா, முன்னதாக ஓடி தீவிரமாய் செயல்பட்ட ஆண்டவரே அப்பா, உமக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா காத்திருக்கக்கூடிய கிருபையை நீர் இவர்களுக்கு கட்டளையிடுங்க. இவர்களுக்கு விரோதமாய் இவர்களை அப்படியே வறுமைக்குள்ளாக, தரித்திரத்திற்குள்ளாக, குறைவுக்குள்ளாக கொண்டு வருகிற எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரித்து நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நீர் மனதிறங்கி இவர்களை திருப்தி அடைய செய்கிற தயவிற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பிரயோஜனமான நான் உடைய கடமையை மாத்திரம் செய்தேன். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களை என் தேவன் இன்றைய நாளிலே திருப்திப்படுத்துகிறவராய் இருக்கிறார். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை திருப்திப்படுத்துகிறார்.
ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவர் உங்களை திருப்திப்படுத்துகிறார். இதனாலே கூட ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளும் தினமும் மதியம் 2 மணி முதல் 3:20 வரை ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்களும் இந்த ஜெபத்திலே பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினானால், தேசத்திற்காக ஜெபிக்க விரும்பினானால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த லிங்கை அனுப்பி வைப்போம். நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.